இன்னமும் அதிமுக அரசை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. முரசொலியில இன்னைக்கும் எழுதுறாங்க. திரு ஸ்டாலினும் சொல்றாரு, செல்வி ஜெயலலிதா அரசு வந்து சீரழிவு அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு பேரிடர் அரசுன்னு. ஏன் அப்படியான விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும்? இல்லை, முன்பாக உதயகுமாரை ஏன் எதிர்க்க போறோம்னு நான் பதில் சொல்லணும்னு அவர் சொல்றார். அவருக்கு என்ன வேதனையோ தெரியல. அதே போல் மெகா கூட்டணின்னு ஒரு டிவி பேர் இருக்குது, அந்த பேரில் மெகான்னு. அதோட வேணால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கலாமே தவிர அவர் மெகா கூட்டணி உருவாக. ஏன்னா அவங்கள்ட்ட யார் கூட்டணி முடிவெடுக்கிறது பிஜேபி தான். இவங்க வந்து பிரான்ச்சு கட்சி தான். அவங்க வந்து மொத்தம் கடிவாளமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்கள பறிச்சிக்க முடியாது இவங்க. ஏன்னா ஆட்சியில் இருந்த பொழுதே அவர்களை வைத்து பல்வேறு வருமானத்தை ரைடுகளை வச்சு மிரட்டினாங்க. அவர் ஏதோ எதிரிக்கும் துரோகிக்கும் ஒரு வித்தியாசம். சில நாட்களுக்கு முன்பா திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் அவங்க முடிவெடுத்துக்கிடுவாங்க, எங்க கட்சியில பாஜக தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனா உண்மை அப்படியா? G20 கட்சி தலைவர்கள் மாநாட்டுக்கு அழைச்சதுக்கே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார்னு ஒரே புலகாங்கி தான் அடைஞ்சாங்களே. அவங்க பாஸ் கூப்பிட்டுட்டான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களே. இதெல்லாம் வந்து யாருடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்கன்னு தெரியும். ரெண்டாவது, நீங்கள் அசுர பலத்துடன் இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக. இப்போ புராணங்களில் அசுரர்கள் தேவர்கள் சொல்லுவாங்க. தேவர்கள் பூசுரர்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அசுரர்கள் யாருன்னு தெரியும். கருப்பாக இருக்கிறவங்க அசுரர்களாகவும் வெள்ளை தூளாக இருக்கிறவங்க தேவர்களாகவும் காட்டி அந்த புராணங்கள் கூறும். அப்படிப்பட்ட அசுரர்களாகிய திராவிடர்களுடைய பலத்துடன் இருக்க திமுகன்றது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மக்களுடைய நம்பிக்கையுடன் கூடிய ஒரு கட்சியாக. அல்ல, அதே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திமுக அரசை குடும்ப ஆட்சி, போட்டோ ஷூட் ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிறார். என்ன வேணா விமர்சனம் எல்லாம் அதுக்கு வந்து எங்க தலைவர் மிக தெளிவாக ஒரு பதில சொன்னார். அவர்கள் எதிர்கட்சியாக என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், பிதற்றி கொண்டு வேணாலும் போகட்டும், ஆனால் மக்கள் என்ன சொல்றாரு எங்களுக்கு முக்கியம். மக்கள் எங்களை பற்றி என்ன கருத்து கொண்டு இருக்கார்கள். ஒரு உண்மையான எதிர்கட்சி தலைவர் என்பவர் என்ன நினைக்கணும், மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கணும். ஆனால் சகோதரி சொன்ன மாதிரி அவர் இறந்த நன்னானில்னு பேசுகிறார். அவர் ஒரு வாய் தவறி சொல்கிறார். நீங்கள் சொன்னீங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். எழுதி வச்சதை யார் எழுதி கொடுத்தாங்க தெரியல, அதான் வாசிக்கிறாரு. பின்னாடி KP முனுசாமி மட்டும் அவங்கள அப்படியே உச்சரிக்கிறாங்க. அப்போ யாருக்கு இதில் மகிழ்ச்சி? அது ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மையார் அவர்கள் இறந்தவுடன் திருமதி சசிகலா அவர்கள் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, OPS விலக்கிட்டு. ஆனால் அந்த அம்மையார் சசிகலாவை பற்றி ஒரு சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாரு, எதை பார்த்து சூரியனை பார்த்து ஏதோ குலைத்தது போலன்னு எவ்வளவு அவமானப்படுத்தினார். எப்படிப்பட்ட ஒரு சாடிஸ்ட் என்ற சொல்ல செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றார். அப்போ எவ்வளவு பெரிய சாடிசம் அவருக்கு. தனக்கு வாழ்க்கை கொடுத்த தன்னை முதல் பயில அமர்த்தி வைத்தவரே அது மாதிரி பேசுறாருன்னா OPSலாம் என்ன? அதுக்காக தான் நண்பர் அக்னீஸ்வரனுக்கு வந்து எதிரி யாரு துரோகி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஒட்டுமொத்த அதிமுகவும் துரோகி யார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக கருதுகிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் அவர் வந்து அதிமுக சிதைத்து விட்டு பிஜேபி அவர் இந்த பதான் எல்லா ரைடும் நடந்தது. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னா வருமான ரைடு இப்போ கூட வழக்கு விஜயபாஸ்கர் மேல குத்கா ஊழல் வழக்கு போட்டு வருமானத்தை ரைடெல்லாம் நடத்தினாங்க. யாருடைய அது? பிஜேபி பற்றி பேசுவாரா தைரியமா? ஒன்றிய அரசு இது மாதிரி வழக்கு போடுது எங்க கட்சிக்காரங்க மேல, எங்க அமைச்சர்கள் மேல போடுவாரா? இப்ப டெண்டர் முறைகேடு வழக்கில் CBI அந்த இதை கையில் எடுத்திருக்குது. 4800 டெண்டர் வழக்கு இவருடைய குடும்பத்தினர் கொடுத்தாருன்னு. அப்ப மட்டும் குடும்பத்து ஆட்சின்னு இவர் பேச மாட்டாரா? குடும்பத்தில் ஆட்சி ஆளலாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் பார்க்கணும். எந்த யார் வந்தாலும் அவர் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் பார்க்கணும். அதனாலதான் சேலத்தில் 5 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, 1000 ஸ்டால்கள் வந்தாலும் அசிங்க முடியாது. அதையே இன்னைக்கு பேசுறாரு. அவருக்கு ஏதாவது சொந்தமா எதுவும் பேச தெரியாது. அவர் அதை தைரியமா பேசுறாருல. இதுல இது தைரியமா நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. ஆனா இவரோட தைரியம் வந்து நீங்க மட்டும் திமுகவை எந்த கும்பனாலும் தொட முடியாது அப்படின்னு பேசுறீங்க. அவர் வந்து 1000 ஸ்டாலின்கள் வந்தாலும் அழிக்க முடியாது. நாங்க வந்து கும்பன்னு சொல்றது பொதுவா எல்லா எதிரிகளையும் சொல்றோம். அவர் குறிப்பிட்டு பேர் சொல்லி சொல்றாரு. அவருக்கு அவ்வளவு தைரியம் தான், உண்மையிலே பாராட்டுறோம் நாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு இங்க பாத்தீங்கன்னா, இவர் என்னென்ன செஞ்சுட்டு வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும். கொடநாட்டில் அந்த அம்மையார் வாழ்ந்த இடத்தை கோயிலாக நினைச்ச கும்புற இடத்துல போய் என்னென்ன கொலைகள் நடந்தன, இவருடைய பங்கு என்ன அப்படின்றலாம் விசாரணைன்னு சொன்ன உடனேயே சட்டசபையை விட்டுட்டு பொதுமக்கள் பிரச்சனை மாதிரி வெளில வந்து மறியல் பண்ணார். எல்லாருக்கும் தெரியும்ல. எந்த பொதுமக்கள் நடந்தது சொன்னாரு அக்னீஸ்வரன். பெரிய போராட்டம் நடத்துறாருன்னு. அண்ணாமலை உங்களை பார்த்து சிரிக்கிற 25 இடத்துல நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வருவோம்னு பிஜேபியோட கூட்டணிக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அது எல்லா கூட்டணியிலும் இருக்கிறதான. உங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி நாங்க இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்க. எல்லா கூட்டணிகளுக்குள்ள அந்த மாதிரி வார்த்தை கட்சியுமே ஒரு வாக்குகளை கூட நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதில்லை. ஆனா நாங்க பெரும்பான்மை இடங்களை போட்டி போடுவோம், எங்களால் சொல்ல முடியும். ஆனா
நான் 30 இடத்துக்கு மேல போட்டியிட்டா தான் 25 இடத்துல பிஜேபி ஜெயிக்க அப்படி சொன்ன மறுநாளே அண்ணாமலை சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தான் பெரிய கட்சின்றாங்களே. ஒரு 100 சீட் இருந்துட்டு 25 சீட்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொன்னா அது பரவாயில்ல. இருக்கிற 39 சீட்ல 25 சீட்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொன்னா யாரு பெரிய கட்சிங்க? யார் தலைமையில போட்டி நீங்க எடுத்துக்க முடியும்? அப்படியெல்லாம் கேவலப்படுத்தினவர் ஒரு பெரிய தலைவரா தன்னை முன்னிறுத்தி வரான்னு சொன்னா இவங்க பண்ற சொன்னீங்க. நாங்க இப்ப கூட சொல்றோம், தயவு செய்து அதிமுக ஒன்றா இருக்கணும் அவங்களோட நாங்க நினைக்கிறோம். பிஜேபி போன்ற கட்சிகள் மதவாத சக்திகள் இங்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் திராவிட என்ற பெயரை வைத்திருக்கக்கூடிய அதிமுக குறைந்தபட்சம் ஒற்றுமையாவது இருங்கன்னு நான் கேட்டுக்கிறோம். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் காரணம் திமுக ஏன் சொல்றாங்கன்னா பிஜேபி தப்பிக்கிறதுக்காக, பிஜேபியினுடைய இந்த வருமான வரி சோதனை மற்ற சோதனைகள் வேதனைகளை தப்பிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்தாலும் அவர்கள் பேசாம இருக்கிறாங்க. மக்கள் அதுக்குதான் நான் சொன்னேன், எடப்பாடி என்ன பேசுறதுல மக்கள் என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் சொன்னதான் இங்க சொல்றேன். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு மணிகண்டன், ஒரு அக்கறையோட இந்த வாதம் வரும், ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கு, இப்ப சமீபமாகவும் வருது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு உங்க எதிர் முகாம்ல இருந்து கூட குரல்கள் வருது. ஏன்னா தமிழ்நாட்டுல திராவிடத்துக்கு ஒரு ஊர் நேர்ந்தால் அங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துரும், அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு தீமை தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொல்றதா உங்களை நோக்கி சொல்றாங்க. இப்ப அந்த ஒன்றிணைதல்ல உங்களுக்கே அந்த சிக்கல், திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுக அதனுடைய முகமா இருக்கணும்னு ரொம்ப தீவிரமா நினைக்கிறீங்களா? நியூஸ் 18 நேயர்கள், அருமை நெறியாளர் தம்பி தமிழரசன், சக விருந்தினர்களுக்கு என்னுடைய வணக்கம். கண்ணதாசன் சார் பேசுறப்ப ஒன்று சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதலமைச்சரா வந்தாரு, அதுக்கு சசிகலா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னார். ஏன்னா முதல்ல எதிரிக்கு பதில் சொல்லிடலாம், அப்புறம் துரோகிக்கு சொல்லாங்க. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பெயரெடுத்த நெடுஞ்செழியன் முதுகில் குத்தி அன்று திரு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை ஏமாற்றி எப்படி போட்டியிலேயே இல்லாத 8வது இடத்துல இருந்த திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியும் திமுகவையும் பிடிச்சார். அப்ப அவரு என்ன துரோகம் எல்லாம் பண்ணாரு. அவருக்கு உதவியா இருந்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பத்தி மலையாளி, ஒரு இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்க முடியாது, 8க்கும் 10க்கும் இடைப்பட்ட நபர் அப்படின்னு திரு புரட்சி தலைவர் அவர்களை எவ்வளவு கேவலமா கொச்சையா கிடைச்சது. அந்த எம்ஜிஆர் அதே சரி, ஈவேராவை பற்றி என்ன பேசினார், ஈவேராவை பற்றி இதே கருணாநிதி அவர்கள் என்ன பேசினார்? மணிகண்டன், என்னுடைய கேள்வி எளிமையானது. 69 இருந்து 72 வரைக்கும் அமரர் எம்ஜிஆர் எங்க இருந்தாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து கூட நம்ம நகர்ந்துடலாம். திமுகவில் இருந்தாருங்க. திமுகவில் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட துரோகத்தின் காரணமாக அதிலிருந்து அவர் வெளியே வந்தார். அதுக்கு முன்னாடி தேசிய இயக்கமான காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் எம்ஜிஆர். அதையும் நான் சொல்ல விரும்புறேன். அதனாலதான் 69 இருந்து 72 வரைக்கும் கேட்டேன். சரி, அதை கடந்துருவோம். இல்ல, இன்னைக்கு வாங்க, எதிரி யார், துரோகி யார், ஏன் ஒன்றிணைவதை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பல, ஏன் தனியாவர்த்தனம் நடத்தணும்னு அவர் நினைக்கிறாரா? திமுகவை வீழ்த்துவதற்கான போதிய வலு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன்ற ஒரு விஷயத்தோட ஒரு தனியாவர்த்தனம் நடத்தணும்னு நினைக்கிறாரா? கொஞ்சம் குறுக்கிடாம கேட்டுங்க தம்பி, அதுக்கு சொல்லிடுறேன். திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசுர பலத்தோடு இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அசுர குணத்தோடு திமுக இன்னமும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சரியான வாதமா இருக்கும். திமுகவுடைய இந்த ஆட்சியினுடைய இந்த 1.5 வருட அவலத்தை மட்டும் பட்டியலிட ஒரு நிமிஷம் குறுக்கிடாம எனக்கு டைம் கொடுங்க. பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, டீசல் விலை குறைக்காது, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டா எழுதியா கொடுத்தோம், தேதி போட்டா கொடுத்தோம் அப்படின்னு கேட்கறது, 7 லட்சம் ஓஏபி பென்ஷன் இந்த 1.5 வருஷத்துல நிறுத்தினது, கல்வி கடன் ரத்துன்னு ஏமாற்றம், நகைக்கடன் தள்ளுபடி ஏமாற்றம், நீட் தேர்வு ரத்து நாடகம், அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம், பொங்கல் பரிசில் ஊழல், 8 வழிச்சாலையில் அந்தர் பல்டி, பரந்தூர் விமான நிலையத்தில் அந்தர் பல்டி, அம்மா உணவகம், அம்மா கிளினிக் மூடல், தாலிக்கு தங்கம் நிறுத்தம், இத்தனை அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணிருக்கிற இந்த திமுக நாளுக்கு நாள் அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்குதுங்க. அன்பாப்புலர் நினைவிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்றேன், பால் கட்டண உயர்வு இருந்தாலும், பேருந்து கட்டண உயர்வு இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்போம், சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய இடைத்தேர்தலை நாங்க ஜெயிப்போம், முடிஞ்சா நீங்க எங்களை தோக்கடிச்சு பாருங்கன்னு செல்வி ஜெயலலிதாவே பேசி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டண உயர்வுங்கிறது தேர்தல் முடிவுகள்ல அந்த அளவுக்கு எதிரொலிப்பது